जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। कोडी ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। लक्ष्मीपदे कमलनाभ सुरेश विष्णु वैकुंठ मधुसूदना श्रीश्रीनिवासा ब्रह्मण्यकेशवा जनार्दना शक्रबाणे विश्वरूपा विपो मम देगी करावलंबम्। जय सद्गुरुनाथ महाराज की जय। சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால இன்னைக்கு ஒரு குருவாரம், மாசி மாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி. என் மனசில் ஒரு பெரிய எண்ணம் வந்தது. என்ன அப்படின்னா, பௌர்ணமி நம்ம சத்சங்கம் பண்ணணும். பௌர்ணமி சத்சங்கம். நம்ம முன்னாடிலாம் நேரம் கிடைக்கும் பொழுது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரி நம்ம நேரம் காலம் பொறுத்து நம்ம சத்சங்கம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இனிமே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி நம்ம சத்சங்கத்தை நம்ம நல்லபடியாக அனுபவிக்க இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு ரொம்ப உயர்ந்தது. என்ன அப்படின்னா, எப்பொழுதும் இந்த சத்சங்கம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படின்னு சத்சங்கத்தினுடைய விளைவு என்ன, இதனுடைய எண்டு என்ன, ஒரு ஜீவன் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எதை நோக்கி பயணிப்பாங்க, அதனுடைய லட்சியம் என்னங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஓரளவு பார்த்து அனுபவிக்க போகிறோம். குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால சத்சங்கம் அப்படின்றது அவ்வளோ எளிதானது அல்ல. அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்சங்கம் பின்ன எதுக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அடியன் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன். மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறத போல இந்த உலகத்தில் எத்தனையோ பிறவிகள், 84 லட்ச யோனிகள் இருக்கான். 84 லட்ச பிறவிகள். அந்த 84 லட்ச பிறவிகளில் ஓர் பிறவி தான் இந்த மனித பிறவி. அப்ப புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படின்னா எத்தனை பிறவிகளை கடந்து இன்னைக்கு நம்ம மனுஷ பிறவியை எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம எண்ணி பார்ப்போம். எப்படி பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், பிறந்தாச்சு, சின்ன குழந்தையா இருந்தோம், படிப்படியா வளர்ந்தோம். ஒவ்வொரு வளர்ப்புலையும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். கை குழந்தையா இருந்தோம், அம்மா ரொம்ப அற்புதமா, அம்மா அப்பா எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தத்தி கொஞ்சம் நடந்தோம், அம்மா கை பிடிச்சி நடக்க வச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் சாப்பாடு நம்மளே சாப்பிடும்படி ஆகுச்சு. நீயே சாப்பிடு அப்படின்பாங்க, அம்மா திட்டுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் இப்போதைக்கு உள்ள ஜென்ரேஷன் படி எல்கேஜி யூகேஜின்னு சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு அடிப்படையான அந்த அறிவை கொடுக்கணுங்கிறது பெற்றோர்களுடைய ஒரு எண்ணம். அது கொடுத்தாச்சு. அடுத்து 1லேருந்து 12வது வரைக்கும், அப்புறம் 12லேருந்து காலேஜ், அப்புறம் என்ன மாதிரி மனதில் தோன்றுதோ, எது டாக்டரா, இன்ஜினியரா, இல்லை ஐடிஐயா, இல்லை படிப்பு வருதா, இல்லை படிப்பு வராமலே போதா, அது அதன்படி வாழ்க்கை செயல்பாட ஆரம்பிச்சிடும். அப்படி நம்மளுடைய லைஃப்பை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு கிடைக்குது. 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குது. இந்த 24 மணி நேரமும்
நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். மனசுலேந்து வரக்கூடிய எண்ணங்கள் ஆயிரம் எண்ணங்கள் ஒவ்வொரு செகண்டும் பிறந்து இறந்துகிட்டே இருக்கு. காலையில கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, காலையில விழிப்பு நிலையிலிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்மளுடைய மனமானது எண்ண ஓட்டங்கள் எவ்வளவு போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சம்பாதிச்சா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்படின்னா நிம்மதியா இருக்க முடியுதா? இல்ல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. மனசுல நிம்மதி இருக்கா? சுத்தமாவே இல்லை. எவ்வளவு ஓடி உழைச்சாலும் கையில பணம் நிக்க மாட்டேங்குது. யாரும் நம்ம சொல்றத கேட்கறது இல்ல. மனசுல நிம்மதி இல்லாம, சஞ்சலம் இல்லாம அப்படியே ரணமாயிடுது. ஒரு சுத்தமா நிம்மதியே இல்லாத நிலை கிடைக்குது. எவ்வளவுதான் உழைச்சாலும், எவ்வளவுதான் நம்ம நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடிய மாட்டேங்குது. எதையோ தொலைச்சிடுறோம் நம்ம லைஃப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டை கட்டினா நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் வீடு கட்டுறதா என்னுடைய லட்சியம்னு ஒரு குடும்பம் இறங்குதுன்னு வைங்க. வீடு கட்டுறது தான் என்னுடைய லட்சியம். வீட்டை கட்டி முடிச்சுட்டா எனக்கு அப்படியே போன நிம்மதியெல்லாம் திரும்பி வந்துருங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. வீட்டை கட்டிட்டா எனக்கு அது போதும், என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு அது போதும், நிம்மதி எனக்கு கிடைச்சிரும்பாங்க. ஆனா வீட்டை கட்டினதுலேருந்தே நிம்மதி பறி போயிடுது, கல்யாணம் பண்ணதுலேருந்தே நிம்மதி பறி போயிடுது. ஒரு கார் ஆசையா வாங்குறோம். அந்த கார் ஆசையா வாங்கினா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், வாங்குறதோ டீவு, அதை வேற கட்டணும், இருக்கிற நிம்மதி இன்னும் இல்லாம போயிடுது. அப்படி இந்த வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் நிம்மதி, சுகம், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா யோசனை பண்ணி நம்ம பார்க்கணும். கிடைக்கிறதே இல்லை. அப்ப என்ன பண்ணா அது கிடைக்கும்? என்ன பண்ணா அந்த நிம்மதி, ஒரு ஆனந்தம் கிடைக்கும்? சில நேரத்தில் நமக்கு சந்தோஷமான நிகழ்வு நடந்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அடுத்த ஒரு செகண்ட்ல துக்கமா மாறிடுதுன்னா அப்படியே துக்கமா போயிடுறோம். அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? இந்த சுகம் எங்கிருந்து வருது? துக்கம் எங்கிருந்து வருது? இந்த சிரிப்பு எங்கிருந்து வருது? இந்த அழுகை எங்கிருந்து வருது? நம்ம ஏன் பிறந்தோம்? எதுக்காக பிறந்தோம்? நம்மளுடைய நோக்கம் என்ன? ஓயாம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உழைச்சா நிம்மதி கிடைக்கும்ன்றோம். நிம்மதியோட இருக்கோமானா முடியல. வீடு கட்டினா நிம்மதி வந்துடும் நினைக்கிறோம், வீடு கட்டியும் நிம்மதி இல்லை. காரு வாங்கினா நிம்மதியா இருக்கலாம், காரு வாங்கி நிம்மதி இல்லை. செல்போன் வாங்கினா நிம்மதியா இருக்கலாம், செல்போன் வாங்கி நிம்மதி இல்லை. அப்ப எதை நோக்கி நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா திடமா யோசிக்கணும். அப்ப நான் ஏன் பிறந்தேன்? குடும்பத்துல 1008 பிரச்சனை, மூட்டை பூச்சி கடி. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் போனா அந்த பக்கம் பிரச்சனை. எல்லா பக்கமும் நெருக்கடியை கொடுத்து சுத்தமா நிம்மதியே இல்லாத நிலை போயிடுது. வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதி பறி போகுது, வெளியில போனா நிம்மதி வரா மாதிரி ஒரு ஃபீல். வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை தான். வீட்டை விட்டு வெளியில போனா கொஞ்சம் ஏதோ லைட்டா ரிலாக்ஸ் கிடைக்குது. இந்த சினிமா தேட்டர்ல 2 மணி நேரம் படம் பார்த்தா ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி போயிட்டு நீ வெளில தான் வந்தாகணும். உள்ளேயே உட்காந்துருக்க முடியாது, ஏசிலேயே உட்காந்துருக்க முடியாது இல்லையா? எவ்வளோ நேரம்? ஏசி பஸ்ல போனாக்கா ஏறினா இறங்கி தான் ஆகணும். அப்ப இந்த லைஃப்ல எந்த பக்கம் போனாலும் சுகம்ன்றது கிடைக்குதானா? இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் துக்கமயமாவே இருக்கு. அப்ப நிம்மதி, ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தமான நிலை, இதெல்லாம் எங்க கிடைக்கும்? மளிகை கடையில் கிடைக்குமா? கைலாங்கடியில் கிடைக்குமா? நகை கடையில் கிடைக்குமா? ஒன்றையும் கிடைக்காது. அப்ப எங்க கிடைக்கும் அப்படின்னா சத் சங்கத்துல கிடைக்கும். ஒரு ஆனந்தமான நிலை கிடைக்கும். இந்த சத் சங்கம் அப்படின்னா சத் அப்படின்னா என்ன? சத்தியம், உண்மையான வஸ்து அப்படின்னு அர்த்தம். சத் அப்படின்னா சத்தியம். சத்தியம்னா யாரு? பகவானே சத்திய சொரூபி. பகவானே சத்திய சொரூபி. சங்கம், பகவானோடு சங்கம் வைத்துக் கொண்டால் என்ன ஆகும்? இப்ப நம்ம யாரார் கூடய பழகுறோம்,
அவங்க கூடலாம் பழகி சங்கம் வச்சுக்கிறோம். அதாவது என்ன விட்டா நீ இல்லை, ஒன்றை விட்டா நான் இல்லை, நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒன்னாவே வாழலாம், இந்த மாதிரிலாம் டயலாக் விடுறோம். யாராவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்க என்ட்ரானா அவங்களால நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அப்போ அவங்க கூடலாம் சங்கம் வச்சுக்கிட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணதோஷங்கள் நம்ம கிட்ட ஒட்டிக்குது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குணதோஷங்கள் அவர்களிடத்துல நல்லா ஒட்டிக்குது. அப்படி குணதோஷங்கள் தான் பரிமாறிக்கிறதே தவிர ஒரு நிம்மதி கிடைக்குதானா அங்கேயும் அந்த நிம்மதி இல்லை. அப்ப அந்த சங்கத்திலையும் ஒரு நிம்மதி இல்லை. ஒரு யதார்த்தமா அடியேன்னு சொல்றேனே, இந்த உலகத்தில் நிறைய சங்கங்கள் இருக்கு. ஹோட்டல் தொழிலாளர்கள் சங்கம், கட்டிட தொழிலாளர்கள் சங்கம், அதே மாதிரி பேருந்து ஓட்டுநர்கள் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த சங்கங்களுடைய நோக்கம் என்ன? நமக்கு ஏதாவது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றது ஏதோ ஒரு எண்ணத்துல அவங்க செயல்படுறாங்க. ஆனால் சத் சங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மோட்சமே இந்த சத் சங்கத்துக்கான எண்டு. அதாவது சத் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்தது. அந்த சத் சங்கத்தினுடைய அந்த சத் சங்கன்ற வார்த்தையே பொக்கிஷம். அது காதல விழுந்தாலே பாக்கியம். புராண இதிகாசங்கள்ல இந்த சத் சங்கமே ரொம்ப உயர்ந்ததா கருதப்பட்டிருக்கு. மாமுனிவர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், மகரிஷிகளா இருக்கட்டும், முனிவர்களா இருக்கட்டும், எல்லோருமே பகவான் கிட்ட வேண்டக்கூடிய ஒரே வேண்டுதல் என்ன தெரியுமா? எனக்கு சத் சங்கத்தை கொடு பகவானே, எனக்கு உன்னுடைய அடியார்கள் கூட ஒரு சங்கம், உன்னுடைய அடியார்கள் கூட ஒரு சங்கத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடு. அவங்க கூட என்னுடைய மனமானதை ஈடுபட்டு உன் திருவடியை அடையறதுக்கான மார்க்கத்தை பத்தி ஒரு வழியை நீ காட்டு பகவானே. அதுதான் அவர்களுடைய பெரியதான வேண்டுதல். பெரிய பெரிய மாமுனிவர்களுக்கெல்லாம் சிந்தனை எவ்வளவு உயர்ந்ததா இருந்திருக்கு. அவங்க பகவானே எனக்கு இந்த உலகத்துல உன்னுடைய திருவடியை அடையிற மார்க்கத்தை காட்டு, உன்னுடைய திருவடியை அடையக்கூடிய மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய அடியார்கள் கூட ஒரு சத்சங்கமா பழகக்கூடிய ஒரு பாக்கியத்தை கூட, அவங்களுக்கு தொண்டு புரிய ஒரு பாக்கியத்தை கொடுன்னு தான் எல்லாரும் வேண்டுனாங்களே தவிர நம்மள மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேண்டதில்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஞானம், அதாவது உயர்ந்ததான விஷயம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எங்க போய் சேரணுங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தது. ஆனா நமக்கு குறிக்கோளே இல்லை. நம்மளுடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? சாகரத்துக்குள்ள இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சுகபோகமா அனுபவிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்றது எண்ணம். வீடு கட்டணும் அப்படின்றது ஒரு எண்ணம், கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எண்ணம், குழந்தைகளை ஈண்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரி ஒரு சாதாரணமான லௌகீகமான விஷயத்துலதான் நம்முடைய குறிக்கோள் இருக்கே தவிர உயர்ந்த குறிக்கோள்ன்றது நம்முடைய மனசுக்கு அகப்படவே இல்லை. அப்ப யாருடைய வாழ்க்கையில உயர்ந்த குறிக்கோள் பகவானை அடையிறது தான் நம்ம பிறந்ததுக்கான பயன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அந்த மனிதனுடைய மனதில் ஏற்பட்டுச்சுன்னா அவனை தேடி பகவானே சத் சங்கத்தை அனுப்புவான். சத் சங்கம்னா சத் சங்கத்துல நாட்டம் கொண்டு உயர்ந்த தெய்வீகத்தை அடைந்த மகான்களுடைய சாநித்தியத்தை கூடவே அனுப்புவார் பகவான். குருநாதரை அனுப்புவார். எளிமையா சொல்லியிருக்க. அப்ப நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பகவானை அடையறதுக்கான மார்க்கத்தை காட்டக்கூடியது இந்த சத் சங்கம். ஓயாம ஓடிக்கிட்டே அலைப்பாய்ந்து கொண்டே நிம்மதியே இல்லாம ரணமா இருக்கக்கூடிய இந்த மனதுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சங்கமே இந்த சத் சங்கம். வேற எதுனாலையும் நிம்மதி வரவே வராது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நிம்மதி துளியும் இந்த உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. சத் சங்கத்துல பரிபூர்ணமான விஷயங்கள் கிடைக்கும். பரிபூர்ணமான விஷயங்கள் பியூரா கிடைக்கும். அதுவும் பகவானுடைய விஷயங்கள், குருநாதர்களுடைய விஷயங்கள்ல நம்மளுடைய மனதை செலுத்த 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 அது ஒரு விதமான ஆனந்தமா இருக்கும். யார்கிட்டையும் பேச பிடிக்காது,
கண்டதை பேச பிடிக்காது, கண்டதை பார்க்க பிடிக்காது. அப்படியே சாய்நாதரையே பார்த்து கொண்டு அப்படியே அமைதியான மனபாவத்தோட அவருடைய திருவுருவத்தையே எண்ணிக்கொண்டு அப்படியே அவருடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு அவர் கூட ஐக்கியமாகக்கூடிய பாவத்தை கொடுக்கக்கூடியது இந்த சத் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓயாம நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப வாழக்கூடிய ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடியது இந்த சத் சங்கம். வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும், நம்ம குடும்பத்துல நிறைய சிக்கல்கள்லாம் வருது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை நம்ம எப்படி தீர்க்கிறது, ரொம்ப எளிமையா தீர்க்கிறது. யாருடைய மனதும் நோகும்படியா தீர்க்காம, யாருடைய மனதும் நோகாம அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணி அதை தீர்க்கிறது, இதற்கான மார்க்கம் எல்லாம் சத் சங்கத்துல கிடைக்கும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இயற்கையாவே இல்லை, நம்ம செயற்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இயற்கையா வாழ்றதுனா என்னப்பா அப்படின்னா, பகவானோடும் குருநாதனோடைய சிந்தனையோட வாழ்றதுதான் இயற்கையா வாழ்றது. செயற்கையா வாழ்றதுன்னா தான் தோன்றித்தனமா வாழ்றது, நம்ம மனம் போன போக்கு வாழ்றது, நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றது, இஷ்டத்துக்கு அங்க போகிறது இங்க போறது. பகவான் அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். பகவான் நல்லது கெட்டது எதுன்றத அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய புத்தியையும் கொடுத்திருக்கார் சுவாமி. இப்படி போனா ஏதாவது நடக்குண்டான்னு சொல்ல கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் பகவான் தான் சுட்டி காட்டியிருக்கான். அப்ப அந்த மாதிரி நமக்கு நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு புத்தின்ற ஒரு கருவியை கொடுத்ததும் பகவான் தானே. அப்ப நம்ம ஏன் பிறந்தோம், எங்கு பிறந்தோம், எதுக்கு வந்தோம், எங்க போறோங்கிற பத்தின சிந்தனைகளை நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்கணும்னா இந்த சத் சங்கத்துல ஈடுபட்டால் ஒளி அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. உங்க எல்லாருக்கும் பாகவத புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்ததான பாகவதம். அந்த பாகவதம் உருவானதே இந்த சத் சங்கத்தின் மூலமா தான். பரிச்சித் மகாராஜான் பேர் அவருக்கு. அவருக்கு ஒரு சாபம், பாம்பு 7ஆம் நாள் வந்து கடிச்சிரும், செத்து போயிடுவான் அப்படின்ற ஒரு சாபம். ஐயோ நம்ம 7 நாளாக தான் செத்து போயிடுவோமே, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, எல்லா ரிஷிகள் எல்லா மாமுனிகளையும் ஒரு இடத்துல எழுந்துருள பண்ணி சுகபிரம்ம ரிஷி மூலமா பகவானுடைய கீர்த்திகள், பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய குணநலன்களை பத்தி பேச வச்சு அதை காது கொடுத்து கேட்டு 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 நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் இந்த பூமிக்கு வந்தோம், இந்த பூமியில ஏன் இருக்கும்போது நமக்கு ஏன் கஷ்டங்கள்லாம் ஏற்படுது, எல்லாவற்றுக்கும் அவர் தீர்வை கண்டுபிடிச்சு நம்ம எங்க போகணுங்கிற எண்ணத்தையும் அந்த சத்சங்கம் கொடுத்து, உடல் இருக்கும் பொழுதே தான் இந்த உடல் அல்ல, தான் இந்த மனம் அல்ல, தான் இந்த இந்திரியங்கள் அல்ல, தான் பகவானுடைய ஒன்று கலக்கக்கூடிய பகவானுடைய அம்சமேன்றதை உணர்ந்து தேக அபிமானம் அற்ற சொரூபமாவே அவர் மாறிட்டார். அப்ப நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான ஒரு உத்வேகத்தை அந்த சத்சங்கம் கொடுத்துச்சு. பிறவி பயனை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சத்சங்கத்துக்கு நிறைய உண்டு. அதுல ஒரு அழகான ஒரு விஷயங்கள் உண்டு. நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய மனசுக்கு நிம்மதியே இல்லை. அப்ப நிம்மதியை கொடுக்கக்கூடியது இந்த சத்சங்கம். அதுல ஒரு பாட்டு இருக்கு, சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய், சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய், நெஞ்சம் அகன்றிடவே நாராயணன் நாமம் ஜெபித்திடுவாய், நெஞ்சம் அகன்றிடவே நாராயணன் நாமம் ஜெபித்திடுவாய், நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய், நல்ல வழி சொல்லுவேன் மனமே நாடி தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு. மனசு சஞ்சலமா இருக்கா, ரொம்ப ரணமா இருக்கா, ஒரு மகானுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து பாருங்க, மனசு தானா பொட்டி பாம்பு அடங்குற மாதிரி அப்படியே அடங்கும். ஏன்னா ஒரு மகானுடைய சாநித்தியம், அந்த மகான் சமாதி அடைஞ்சிருக்காரோ இல்ல உயிரோட இருக்காரோ
எப்படிப்பட்ட தெய்வீக சன்னிதானத்துல போய் நீங்க உட்கார்ந்தீங்கனாலும் மனசு தானா அடங்கிறத நீங்க தெளிவா உணரலாம். ஏன் அது அப்படி நடக்குது அப்படின்னா, சத்தான வடிவா அந்த சுவாமி இருக்கார். சத்தான சுவாமிய நீ அணுகிற, அந்த சுவாமி கூட நீ சங்கம் வச்சுக்கிற. அப்ப சத்தான சுவாமி கூட நீ சங்கம் வச்சுக்கிறதுனால அந்த சத்தான சுவாமியினுடைய குணநலன்கள் உனக்குள்ள அப்படியே ஆவிர்வவிக்குது. அதனால மனசு அடங்கிடுது. எதனாலன்னா அந்த சுவாமியினுடைய சாநித்தியத்தினால, அந்த சுவாமியினுடைய சாநித்தியத்தினால. இப்ப புரியுதுங்களா? அதுவே ஒரு அழகான வரிகள் என்ன அப்படின்னா, சத்சங்கத்தே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்தே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்திகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லோர் உறவால் பற்றின்மை ஏற்படும், பற்றின்மையால் மதி மயக்கம் நீங்கும், மதிமயக்கம் நீங்கினால் நிலையான உண்மை விளங்கும், அந்த உண்மை உனக்கு விளங்கினால் ஞானியாவாய், அதாவது நீ ஜீவன் முக்தனாவாய் அப்படின்றதுதான் இதனுடைய ஒரு அற்புதமான அர்த்தம். சத் சங்கத்வே அப்படின்னா பற்றின்மை ஏற்படும். இந்த சத் சங்கத்துல கலந்து கொண்டா பற்றின்மை ஏற்படும். நிச்சங்கத்துவம் பற்றற்ற நிலையிலிருந்து நிர்மோகத்துவம் மதிமயக்கம் நீங்கி, நிர்மோகத்வே மதிமயக்கம் நீங்கிய உடனே நிச்சல தத்துவம் நிலையான உண்மையான பொருள் தோன்றும். நிச்சல தத்தே அப்படிப்பட்ட நிலையான உண்மை பொருள் உனக்குள் தோன்றினால் ஜீவன் முக்திகி ஜனன மரண பந்தங்களிலிருந்து விடுதலை நீ அடைவாய். அப்ப இந்த சத்சங்கத்தினுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னா மோட்சம், ஜீவன் முக்திகி. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய நம்ம எப்படி வாழணும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இந்த சத்சங்கம். இந்த சத்சங்கத்தினால முன்னேறின எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. அதுல அடியேனுக்கு தெரிந்து பிராப்தம்னு ஒண்ணு இருந்தாதான் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம்னு ஒண்ணு இருந்தா தான் குருநாதருடைய கிருபா கடாட்சம் கிடைக்கும். குருநாதருடைய கிருபா கடாட்சம் ஒருவனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு சத்சங்கம் கண்டிப்பா கிடைக்கும். சத்சங்கம் கண்டிப்பா கிடைக்கும். சத்சங்கத்தின் மூலமா தான் அந்த ஜீவன் கிடைத்தேறும். இந்த சத்சங்கத்துல 3 விதமான சத்சங்கங்கள் இருக்கு. அத சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் ரொம்ப அற்புதமா விளக்குறார். என்ன அப்படின்னா, சத்சங்கம் 3 விதமா இருக்கு. ஒன்னு படிப்பது ஒரு சத்சங்கம். ரமண மகரிஷி அவர் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த புராணங்கள்லாம் அவர் நல்லா படிப்பது வழக்கம். பெரிய புராணம் படிச்சிருக்கார், நாயன்மார்களை பத்தி நல்லா படிச்சிருக்கார். படிச்ச உடனே கண்ணில் தார தாரையா தண்ணி வருது. படிச்சதனுடைய ஒரு உத்வேகமா நேரா மதுரை மீனாட்சி அம்மங்களுக்கு போய் மீனாட்சியும் பார்க்கல, சொக்கநாத பெருமானையும் பார்க்கல, நாயன்மார்களுடைய சன்னிதானங்களுக்குள்ள போய் ஓன அழுகுறார். உங்களுக்கு இருந்த பக்தி எனக்கு இல்லையே, எனக்கு உங்களுக்கு இருந்த பக்தியை கொடுங்க, உங்களுக்கு இருந்த பக்தியை கொடுங்கன்னு ஓனு அழுதுருக்கார். எதனால அந்த உத்வேகம் ஏற்பட்டுச்சுன்னா, சத்சங்கம் நான் சொன்னேன் இல்லையா, படிக்கிறது ஒரு சத்சங்கம். சாயிநாதருடைய சத்சரிதம் படிக்கிறது ஒரு சத்சங்கம். அதை படிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை உள்வாங்கி வாழ்க்கையில செயல்படுத்துறது ஒரு சத்சங்கத்தினுடைய பலன். படிச்சா மட்டும் பத்தாது. ரமண மகரிஷி மாதிரி எனக்கு அந்த பக்தி இல்லையேன்னு ஓன்னு அழுவணும். இப்ப ராதாகிருஷ்ணமாய் அம்மா பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு இருந்த பக்தி நமக்கு இல்லையேன்னு அழுவணும். மகள்சால்பதியை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா மகள்சால்பதிக்கு இருந்த பக்தி நமக்கு இல்லையேன்னு அழணும். காகா சாஹேப் தீட்சிதை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா தீட்சிதையாவுக்கு இருந்த பக்தி நமக்கு இல்லையே அப்படின்னு அழுவணும். எங்க நமக்கு தண்ணியே வரது இல்லையே, வத்தி கிடக்க. இந்த இதுல நம்ம எதுக்கோ அழுவுறோம். ஒரு செல்போன் தொலைஞ்சு போனா அழுவுறோம், செயினுக்கு போனா அழுவுறோம், எதுக்கோ அழுவுறோம். என்னைக்கோ ஒரு நாள் இந்த உடம்பு போகுது, அப்ப அழுவுறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு விஷயம் சொல்வார்,
எதுக்கோ எல்லாரும் அழுகுறாங்களே, அந்த பகவானை இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பார்க்கலையே, பகவானே உன்னை என்னைக்குப்பா தரிசனம் பண்ணுவேன், குருநாதா உன்னை என்னைக்குப்பா நான் தரிசனம் பண்ணுவேன், இந்த 2 கண்ணால என்னைக்கு தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரமாட்டேங்குதே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப இந்த படிக்கிறது கூட ஒரு சத்சங்கம். அப்ப ரமண மகரிஷி போய் அழுவுறார், அந்த கிருப்பை கிடைச்சதே என்னமோ, அவர் உயர்ந்த ஞானியானார். திருவண்ணாமலை ஈர்த்து இழுத்துது. ஒரு முறை தான் போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணார், ஒரு முறை. நம்ம பல முறை போய் உள்ள ஓடி ஓடி போய் சிவனை தரிசிக்கிறோம், ஒன்னும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவர் ஒரு முறை தான் போய் பார்த்தார், ஞானி ஆயிட்டார். அப்ப படிக்கிறதனுடைய ஒரு உத்வேகம், ஆர்வம், அது எல்லாம் பிராப்தத்தினாலதான் கிடைக்கும், நமக்கு உடனே கிடைச்சிடாது. அப்ப நமக்கெல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு பாவ பக்தி ஏற்படணும்னா சுவாமி கிட்ட வேண்டிக் கொண்டே இருக்கணும். பகவானுக்கிட்டையும் குருநாதர்கிட்டையும் விடாம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எதற்கு பிறந்திருக்கோனோ அதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை நகரட்டும். உன்னுடைய திருவடியையும் பகவானுடைய திருவடியும் சனம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு துளி கூட மறக்கவே கூடாது. உன்னுடைய திருவடிக்கும் உன்னுடைய அடியார்களுடைய திருவடிக்கும் தொண்டு பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு சுவாமி அப்படின்னு சதா சர்வ காலமும் வேண்டிக் கொண்டே இருந்தா அது எப்பயாவது நிறைவேறும், எப்பயாவது நிறைவேறும். அடுத்த ஜென்மால நிறைவேறலாம், இன்னும் 10 ஜென்மா கழிச்சு கூட நிறைவேறலாம், சொல்ல முடியாது. நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறதனுடைய பிறவி பயன், அது நம்மளுடைய பிராப்த கர்மா. ரமண மகரிஷி எத்தனையோ பிறவிகள், அவர் ஒரு பகவான் இறைவன் நமக்காக அவதரிச்சு வந்திருக்கார். அந்த மாதிரி நிறைய மகான்கள் படிச்சு அதை அனுபவிச்சு அதன்படியே வாழணும்னு வாழ்ந்து உயர்ந்த ஞானியா இருக்காங்க. இது ஒரு சத்சங்கம். அடுத்தது கேட்கிறது ஒரு சத்சங்கம். குருவாயூர்ல சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பரம சீடர் பக்தரும் ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். கண்ணபெருமான பத்தி பண்ணிட்டு இருக்கார். கண்ணபெருமான பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்ணனுடைய கதைகளை சொல்லிக்கிட்டே வரார். அங்கிருந்த ஒரு பாட்டி, கண்ணா என்னை விட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லி கதறிச்சு அந்த இடத்துல உயிர் போயிட்டு, அந்த இடத்துலயே உயிர் போயிட்டு. அப்ப ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் சொன்னாரா, அவ பாவ பக்தியோட இருந்தா அவளை கண்ணன் கூட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாரு. அப்ப கேட்கறது அப்படி கேட்கணும். ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் ராமாயணம் கேட்டுக்கிட்டு இருக்கார். கதை சொல்றவரு ராமனுடைய மனைவியான சீதா தேவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், ராமர் தனியா இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஐயோ ராமா நீ தனியா இருக்கியா, நான் வந்துடுறேன்டான்னு சொல்லி ஏந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டார். கேட்டது கதை, ஆனா அது அப்படியே உண்மையா நடந்ததா பாவிச்சு அந்த பாவத்துல கிளம்பி போனார் பாருங்க. அந்த கொடுமை காட்டில இன்னொரு பெரியதான பக்தி என்னன்னா, சீதா மாதாவை தேடி பெரிய படையோட இல்லாம தன்னந்தனியா ராமர் போறத சொன்ன கதை சொல்றாரு. என்னுடைய ஒட்டுமொத்த படையையே நான் ராமனுக்காக கொண்டு போறேன்னு சொல்லி அவர் எங்க இருந்தாரோ தன்னுடைய ஒட்டுமொத்த படையோட நேரா கடற்கரைக்கு போயிட்டார், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டார். எப்படியாவது இந்த ராவணனை விடக்கூடாதுன்னு கதை தான் கேட்டிருக்கார். கதை கேட்டதை உண்மையாவே பாவிச்சுக்கிட்டு ஒரிஜினலாவே போனார். எங்கேயும் உள்ள வந்துருவா, கடல்ல இறங்கி விழுந்துருவானோங்கிறதுக்காக ராமனும் சீதா தேவியும், ராமன் சொல்றார் சீதா மாதா என்ன வந்து அடைஞ்சிட்டா நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப கேட்கிறது எந்த அளவு ஒரு பாவத்தோட இருக்கிறது. அப்ப கேட்பது ஒரு உயர்ந்ததான விஷயம். அப்ப படிக்கிறது ஒரு உயர்ந்ததான சத்சங்கம் அப்படின்னா கேட்கிறது அதை விட உயர்ந்ததான சத்சங்கம். அதை கேட்டு 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 அந்த ஒரு பாவத்துல அப்படியே மூழ்கி இருக்கிறது, புரியுதுங்களா? அது ஒரு விதமான சத்சங்கம். அடுத்ததா படிக்கிறதும் படிச்சாச்சு, கேட்டாச்சு. படிச்சு கேட்டு உள்ளுக்குள்ள உணர்றது. உள்ளுக்குள்ள உணர்ந்தா பகவானும் குருநாதனும் இந்த ஹிருதயத்துல தாமர பீடத்துல அழகா எழுந்தருளி இருக்காங்க. நம்ம எங்கேயும் நகராம, மனசை எங்கேயும் அலைப்பாய விடாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தான பகவான் கூடயும் குருநாதர் கூடயும் சங்கமிச்சுக்கணும். அது 3வது விதமான சத்சங்கம். 3வது விதமான சத்சங்கம். அப்ப
இந்த சத்சங்கம் அப்படின்றது மோட்சத்தை கொடுக்கறது, மோட்சத்தை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா இல்ல, உலகத்து விஷயங்களையும் கொடுக்கும். நீ ஏன்னா பகவான் சாய்நாதரே சொல்றார், என்ன நோக்கி நீ 10 அடி வையே, நான் உன்னை நோக்கி 100 அடி வைக்கிறேன் அப்படின்றார். 1 அடி வையே, ஷிரடியை நோக்கி நீ 1 அடி வையே, நான் உன்னை தேடி 100 அடி வரேன் அப்படின்றார் சுவாமி. அப்ப நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய செயல்பாட்டையும் சதா சர்வ காலமும் பகவத் சிந்தனையாவும் குருநாதருடைய ஒரு சிந்தனையாவும் இருந்தது அப்படின்னா நம்மளை பகவானை நோக்கி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பகவான் நம்ம கிட்ட ஓடி வந்துருவான். புரியுதுங்களா? இந்த எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கக்கூடிய பகவானும் குருநாதனும் நம்மளை நோக்கி வரார் அப்படின்னா நம்மளுடைய உலக விஷயங்களை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? மாம் ஏகம் சரணம் பிரஜ, நீ என்னை சரணடை அப்படின்றார் பகவான். சாய்நாதர் அதை காட்டிலும் ஒரு படி போய் உன்னுடைய ஒட்டுமொத்த சுமையை என் தலையில வைடா, நான் சுமக்கிறேன்றார். பாபா சொல்றார், உன்னுடைய ஒட்டுமொத்த சுமையை என் மேல சுமரு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்றார். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார். ஆனா நம்பி அவர்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறோம், நம்ம புலம்பி சொல்றோம். ஆனா பாபாட்ட சரணாகதி அடைஞ்சாச்சு, பாபா விட்ட எங்களுக்கு வேற யாரும் கிடையாது, இப்படிலாம் பேசுவோம். ஆனா வாஸ்தவத்துல உண்மையா அவர்கிட்ட உண்மையான பக்தியோட இருந்தா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்ச்சு டு இன்ச்சு அவர் நடத்துற நாடகம் இந்த உலகம், அவர் நடத்தக்கூடிய வாழ்க்கை இந்த உங்களுடைய வாழ்க்கை. இந்த சுண்டு விரல் அசைவலையே இந்த பாபாவுடைய குருநாதருடைய பகவானுடைய இந்த சுண்டு விரல் இந்த உலகமே அசையுது. பகவானுடைய குருநாதருடைய இந்த சுண்டு விரல் ஒரு அசைவல தான் இந்த உலகமே ஆடுது. அப்படின்னா அதுல ஒரு கடைக்கோடி ஜீவன் நம்மளை பார்த்துக்க மாட்டாரா? சுவாமி நம்மளை பார்த்துக்க மாட்டார்? அப்ப இந்த சத்சங்கம்னு சொல்லக்கூடியது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா திடமா யோசனை பண்ணி பார்க்கணும். ராதாகிருஷ்ணமாயி அம்மா பாபாவுடைய சாயி சச்சரிதத்துல 14வது அத்தியாயத்துல மொட்டையா எழுதியிருக்காங்க. என்ன தெரியுமா? பாபா தன் கிட்ட வரக்கூடிய பக்தர்கள்ட்ட 2 விதமான சோதனைகள் வைத்தார். 1 செல்வம், 2 பொண்ணு. செல்வம்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போயிட்டு பாபா தட்சணையா வாங்குறார், அன்னைக்கே செலவு பண்ணிட்டு பக்கிரி ஆயிடுறார் பாபா. ஆனா 2வது விஷயம் பொண்ணுன்னு மொட்டையோட முடிச்சிட்டாங்க, ராதாகிருஷ்ணமாயின்னு மொட்டையோட முடிச்சிட்டாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, பாபா ஷிரடியில வாழ்ற காலத்துல ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பக்தைய பண்டரிபுரத்திலேருந்து ஈர்த்து இழுத்து அவளுக்கு ஒரு ஷாலான்னு சொல்லக்கூடிய 10க்கு 10 வீடை கொடுத்து, நீ இங்க இருமா, பாபாவோட அனுகிரகம் பாருங்க, நான் எதை கொடுக்கறனோன்னு எதை சாப்பிடு, நான் என்ன சொல்லணும் அதை நீ செய், அவ்வளவுதான், பூர்ண சரணாகதி. பாபா கிட்ட வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் அனுப்ப மாட்டார் ராதாகிருஷ்ணமாய் கிட்ட, யாரையும் அனுப்புவார். ஏன் அனுப்புறார் அப்படின்னா, அனுப்பக்கூடிய அந்த நபருடைய ஹிருதயத்தை அப்படியே ராதாகிருஷ்ணமாய் ஜெராக்ஸ் எடுப்பாங்க. அவன் எந்த அளவுக்கு அவனுடைய ஆத்மீக நிலை இருக்கு, இல்ல லௌகிக நிலை இருக்கு, லௌகிக நிலையா இவனுடைய மனசு இருந்ததுன்னா ஆத்மீக நிலையா மாத்திரத்துக்கு ராதாகிருஷ்ணமயமா சத்சங்கம் மூலமா அவங்களுக்கு பூஸ்ட் கொடுப்பாங்க. சத்சங்கம் நடக்குமா? ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோட இடம் ஷாலான்னு பேரு, பள்ளிக்கூடம்னு பேர். அதுக்கு ஆத்மீக கல்வியை போதிக்கக்கூடிய உயர்ந்ததான குருகுலமா இருந்திருக்கு ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோட இடம். இதெல்லாம் சச்சரித்தில் எழுதப்படல, மொட்டையா கொடுத்துட்டாங்க. ராதாகிருஷ்ணமாய் அம்மாவோட இடத்துக்கு ஒரு ஜீவன் போனுச்சு அப்படின்னா குரு பக்தினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வரும். ஞானம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, பக்தினா என்னங்கிறத பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜீவன் அம்மாவோட இடத்துல இருந்து அது திரும்பி பாபாட்ட வரும். அந்த அளவுக்கு ஷிரடி கஷேத்திரத்துல பாபா உயர்ந்த நிலைய ராதாகிருஷ்ணமயமாக்கு கொடுத்து தன் கிட்ட வரக்கூடிய எண்ணற்ற பக்தர்களை அங்க அம்மா கிட்ட அனுப்பி உயர்ந்ததான ஆத்மீக கல்வியை போதிக்கக்கூடிய இடமா பாபா மாத்தினார். சத்சங்கம் நிகழக்கூடிய இடமா பாபா மாத்தினார். ஒரு பக்கம் சாத்தைவாடா, மறுபக்கம் ஷாலா. சாத்தைவாடாவில் தீட்சிதையா, கப்பர்டே போன்றவர்கள் தன் கிட்ட வரக்கூடிய பாபா அனுப்பக்கூடிய பக்தர்களுக்கு சில விஷயங்களை படிச்சு காட்டுவாங்க.
இந்த பக்கம் ராதாகிருஷ்ணமயமா படிச்செல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்படியே அனுபவத்தினுடைய பூர்ணம். அம்மா ஞானமே வடிவானவள். தன் ஞானத்தை அப்படியே கொட்டி கொடுத்துருவாங்க தன் பாபா அனுப்பக்கூடிய பக்தர்களுக்கு. அப்படியாக பாபாவுடைய கிருப்பையினால, குரு கிருப்பையினால, பகவானுடைய கிருப்பை இருக்கணும், குருநாதருடைய கிருப்பை இருந்தாதான் சத் சங்க பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சத் சங்க பாக்கியம் ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அருளினாலும் குருநாதருடைய சாய்நாதருடைய கிருப்பையினாலையும் முன்னேறின எத்தனையோ அடியார்கள் உண்டு. பெரிய லிஸ்ட் இருக்கு. புரந்தரே பாபாவுடைய பரமபக்தர் உயர்ந்த நிலை அடைஞ்சார். அவஸ்தை யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எல்லாம் அம்மாவுடைய இடத்துல கிடைச்சிது. ரேகே மகராஜ் உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சது அவருக்கு. வாமன் ராவ் பட்டேலா இருந்தவர் எதிர்காலத்துல சாயி சரணானந்த சுவாமிகளா மாறினார். எப்படி மாறினார்? சத் சங்கம் தான் காரணம். சத் சங்கம் காரணம். நல்லோரோடு நம்ம சங்கம் வைத்துக் கொள்ளணும். நம்ம வச்சுக்கிற சங்கம் எல்லாம் அல்பமா இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய மனசுலயும் அல்ப விதமான புத்தியும் அல்ப விதமான செயல்களும் லௌகிகமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க நிம்மதி கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப உயர்ந்ததான அடியார்கள் கூட இந்த அகஸ்திய சுவாமிகளுடைய ஒரு பாட்டுல ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகே அப்படின்னு ஒரு பாட்டுல உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வரும். அப்ப அம்மா உழன்று இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன உயர்ந்ததான பெரியாரோட சேர்த்து வச்சு என்ன பெரிய பாக்கியவனாக்கிட்டியேம்மா அப்படின்னு அந்த பாட்டு. எவ்வளவு ஒரு சேர்க்க. நம்ம யார் கூட பழகிறோமோ, யார் கூட சங்கம் வைத்துக் கொள்கிறோமோ அவர்களுடைய குணமே நமக்கு வரும். அப்ப நம்மளுடைய சங்கம் எல்லாம் உயர்ந்ததான இருக்கணும். குருநாதர்கள் மேல சங்கமா இருக்கணும், சத் சங்கமா இருக்கணும். குருநாதருடைய அடியார்கள் மேல நம்ம ஒரு சத் சங்கமா இருக்கணும். குருநாதர்களுடைய அடியார்கள் கிட்ட நம்ம பணிவா நடந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு அதன் வழி நடக்கணும். இதெல்லாம் சத் சங்கத்தினுடைய லாபம். சரிங்களா? அப்ப சத் சங்கம் அப்படின்றது ரொம்ப ஈஸியானது இல்ல, துர்லபம். மனுஷ பிறவி மட்டும் துர்லபம் இல்ல, சத் சங்கமே துர்லபம், கிடைக்காது. ஒரு மனுஷ பிறவிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்து போகும் இந்த சத் சங்கம்ன்றது. நிறைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சத் சங்கம்ன்றது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. சத் சங்கம் அப்படின்றது நம்மளுடைய பாவங்களை சுட்டு பொசுக்கக்கூடியது. சத் சங்கம் அப்படின்றது மோட்சத்தை மட்டும் கொடுக்கறது இல்ல, உலக விஷயத்தையும் கிருபை பண்ணும். அதுக்கு கிருபை, தெய்வத்துடைய கிருபை, குருநாதருடைய கிருபை, இந்த ரெண்டும் இருந்தாதான் சத் சங்கம் கிடைக்கும். பாபா அடிக்கடி சொல்வார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்னை வணங்குபவர்கள் ரொம்ப பாக்கியசாலியாம். யாருடைய பாவங்கள் போகினவோ, யாருக்கு புண்ணியம் நிறைய இருக்கோ அவர்கள் என்னுடைய வழிபாட்டை எய்துவார்கள்னு சொல்லியிருக்கார் பாபா. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாபா கூட இருக்கோமே, எல்லோரும் பாபா கூட இருக்கோமா அப்படின்றத யோசனை பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பெரிய மகான்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தெய்வத்தை நீ பார்க்காத, தெய்வம் ஒன்ன பார்க்கிற மாதிரி நீ நடந்துக்கோ. குருநாதரை நீ பார்க்காத, குருநாதர் ஒன்ன பார்க்கிற மாதிரி நீ நடந்துக்கோன்றாங்க. குருநாதர் ஒன்ன பார்க்கணுமா? அப்ப குருநாதரே நம்மளை வந்து பார்க்கணும்னா நம்ம எப்படி நடக்கணும்? தெய்வமே நம்மளை தேடி வரணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆகணும்? புண்டரீகன் அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணான். திண்டிரவனம்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிரால ஒரு இடத்துல அவன் அவங்க அம்மா அப்பாவையே தெய்வம் நினைச்சு கை கால் அமுக்கிட்டு குளிக்க வச்சு அம்மாக்கு அப்பாவுக்கு அவ்வளவு புனிதமா சேவை பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்க்க கிருஷ்ணன் ஓடி வரார் துவாரகையிலேருந்து. அப்ப இவனுடைய சேவை கண்ணனையே ஈர்த்திழுத்திருக்க. எவ்வளோ பெரிய கிருபை அது. அது மட்டுமா, அப்பூதியடிகள்னு பேரு. அவருக்கு தெய்வம் அப்படின்னா ஈஸ்வரன் கிடையாது, திருநாவுக்கரசர் தான் அவருக்கு தெய்வமே. தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் திருநாவுக்கரசர் பேர்ல
ஒரு தர்ம காரியங்கள் ஈடுபடுத்தினார். திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் பேர்ல ஏகப்பட்டமா பண்ணியிருக்கார். ஆனா ஒரு நாள் கூட அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை. அந்த ஈஸ்வரனுடைய கிருபை திருநாவுக்கரசரை அப்பூதி அடிகள் வீட்டுக்கே போக வச்சது. ஈஸ்வரனுடைய கிருபை, குருவுடைய கிருபை ரெண்டும் சேர்ந்து குருவையே அவருடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது. அப்படின்னா அப்பூதி அடிகள் எந்த அளவுக்கு பக்தி கொண்டவரா இருக்கணும். அப்ப திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்லை, திருநாவுக்கரசரை தேடி வரும்படி ஆக்குச்சே. அப்ப அவர் எவ்வளவு உயர்ந்த பக்தி பண்ணியிருக்காரு. நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு பிடிச்ச மாதிரி பக்தி பண்றோம். அப்படி பண்ணாம பகவானுக்கு பிடிச்ச மாதிரி பக்தி பண்ணணும். சாய்நாதருக்கு பிடிச்ச மாதிரி பக்தி பண்ணணும். நமக்கு பிடிச்ச மாதிரி பக்தி பண்ணக்கூடாது. அதுக்கு கிருபை உண்டு. ஆனா பவர் எதுலன்னா பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். பகவானுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். குருநாதனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். பேசுறதெல்லாம் குருநாதரை பத்தி பேசணும், கேட்கறதெல்லாம் குருநாதரை பத்தி கேட்கணும், முகர்றதெல்லாம் குருநாதருடைய திருமேனிலிருந்து விழுந்த பூக்களுடைய வாசனையை முகரணும். பேச்செல்லாம் அவரா இருக்கணும், நாக்கெல்லாம் அவருடைய பிரசாத நைவேத்தியத்தை சாப்பிட்டதனுடைய ருசியா இருக்கணும், நடக்கிறதெல்லாம் குருநாதருடைய சேத்திரமா இருக்கணும். அப்ப இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோமே ஆனால் சத்சங்கத்தினுடைய பலன் அதுதான். இதனால எனக்கு காசு கிடைக்குமா, இதனால எனக்கு கல்யாணம் ஆகுமா, இதனால நமக்கு வீடு கட்ட முடியுமானா முடியும், கண்டிப்பா முடியும். சத்சங்கன்றது ரெண்டு விதமான லாபத்தை, இங்க இருக்கிறதுக்கு பொருளையும் கொடுக்கும், அங்க போனா அந்த அருளையும் கொடுக்கும், இங்கேயும் கொடுக்கும் அங்கேயும் கொடுக்கும். ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். யாராவது விடுவாங்களா? புரியுதுங்களா? அப்படிப்பட்ட உயர்ந்ததான விசேஷங்கள் இந்த சத்சங்கத்தினுடைய பெருமையா இருக்கு. ஆகையினால ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இதே சத்சங்கத்தை அடியன் பண்றதா இருக்கேன் சுவாமி கிருபையால. இதுக்கு இடையில நிறைய லைவ்லாம் வரும், அது எப்பொழுதும் போல. ஆனா மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி சத்சங்கம், பௌர்ணமி சத்சங்கன்ற பெயர்லயே ஏதோ ஒரு டாபிக்ல சுவாமியோட கிருபையால அடியேன் இந்த சத்சங்கத்தை பத்தின மேற்கொண்ட விஷயங்கள் நிறைய நம்ம அனுபவிக்க இருப்போம். இன்னைக்கு குருவாரம், சாய்நாதருடைய கிருபை நிறைந்த நன்னாள், முழு பூர்ணிமா, குரு பூர்ணிமா. அதாவது எல்லா நாளும் குரு பூர்ணிமா தான். அன்னைக்கு ஜூலை மாசம் வர்றது மட்டும்தான் குரு பூர்ணிமான்னு இல்லை, ஒவ்வொரு பூர்ணிமாவும் குரு பூர்ணிமா தான், ஒவ்வொரு நாளும் குரு பூர்ணிமா தான் நமக்கு. ஆகையினால அவருடைய கிருப்பையினால இந்த சத்சங்கத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்க மனசுக்கு ஏதோ ஒரு விதமான ஆனந்தம், ஒரு சாந்தி அது பூர்ணமா கிடைக்கும். அது இதுல மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேற எதுலையும் கிடைக்காதுன்றத நம்ம தெளிவா பண்ணணும். அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவசியம் கட்டாயம் சத்சங்கத்தை நம்ம நிறைய அனுபவிப்போம் அப்படின்றத சொல்லி இந்த சத்சங்கத்தை அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நிறைய அனுபவிக்க இருக்கும். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் சத்சங்க விஷயமா, சத்தான விஷயமா, குருநாதருடைய விஷயமா, தெய்வங்களுடைய விஷயமா நம்ம எண்ணுவோம், செயல்படுவோம். தெய்வத்தையும் குருநாதனையும் நன்றி மறவாமல் அவர்களுடைய திருவடியை பற்றி கொண்டு இருப்போம் அப்படின்றத சொல்லி உங்க எல்லாருடைய பாதங்களுக்கும் அடியேன் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். குருநாதருடைய கிருபை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.